பொதுவாக நம்ம எல்லாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம தோத்துட்டோம், இல்லை நமக்கு வாழ்க்கையில் வளர முடியாது, இல்லை நான் கம்ப்ளீட்லி ஜீரோவில் இருக்கேன் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம், ஒரு டெட் எண்ட் சுச்சுவேஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க. இல்லை இன்றைக்கி அந்த மாதிரி என் லைஃப் எங்கேயுமே போகல, நான் ஆல்மோஸ்ட் லைஃபோட எண்டில் நிற்கிறேன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். உங்கள் பிஸ்னஸ் இழந்ததுக்கான காரணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பல முயற்சிகள் செஞ்சும் உங்களுடைய வருமானம் பெருகாமல் இருக்கிற காரணமாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கலாம். என்ன வேணா இருக்கட்டும், இதை நம்மளால் ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ரெக்கவர் பண்ண முடியும். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் லைஃப் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இதை என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 21 வயசுலேருந்து 27, 28 வயசு வரைக்குமே என் லைஃப்பை நான் ஃபோக்கஸ்டாக வாழலை. அதாவது லைஃப் வந்த மாதிரி தான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல ஜாப் ஒன்று கிடச்சிது. பட் என்னோட கனவுகளை சப்போர்ட் பண்ணாதுன்னா கூட அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தேவையான வருமானத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. நிறைய நேரங்களில் ஒருவேளை நான் முயற்சி பண்ணியிருந்தேன், நான் பெருசாக யோசிச்சிருந்தேன்னா நான் ஒரு 24 வயசுலேருந்தே என் வளர்ச்சியை பார்த்துருக்கலாம். ஆனால் ஒரு 7-8 வருஷங்களாக ஏன்னு தெரியல, லைஃப்பில் பெருசாக ஃபோக்கஸ் இல்லை, நிறைய விஷயங்களை தவற விட்டுருக்கேன். இதை மிஸ்டேக்னால நிறைய இடங்களில் நான் ஜீரோக்கு வந்திருக்கேன், கம்ப்ளீட் ஜீரோக்கு வந்திருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஈர்ப்பு விதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உணர்ந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட லைஃப்பை எப்போ வேணாலும் மாற்றிக்க முடியும். லெவல் 2 இருக்கேன்னா லெவல் 10க்கு போகிறதுக்கு ஹார்ட்லி டேக்ஸ் 5 to 7 months. இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சது. பை ப்ராக்டிசஸ், சும்மா வரல. நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்ம அந்த இயல்பாக நம்ம கான்ஷியஸ் எப்படி லைஃப்பை பார்க்குது, எப்படி அடுத்தடுத்த விஷயங்களை காமிக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுது, நம்ம வளர்ச்சியை நினைக்கும் போது வளர்ச்சிக்கு தகுந்த விஷயங்கள் லைஃப்ல எப்படி வருதுன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் எப்பவுமே யோசிப்பேன், என்னுடைய ஒரு பெட்டர் டேஸ் 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் என் நல்ல நாட்களை நான் பயன்படுத்தியிருக்கலாம்னு யோசிப்பேன். பட் ஒரு ரெக்ரெட்ஃபுல் பீரியட்னு வச்சுக்கலாமே. ஆனால் என்னைக்கு நான் இந்த 0 to 100 நம்ம நினச்சா போக முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டனோ, அதுக்கப்புறம் நான் பல தடவை என்னுடைய கவனக்குறைவால் நான் ஜீரோக்கு வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக என்னோட லைஃப் ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பெருசாக மேஜிக் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம லைஃப்பை ஒரு 3 மாதம் 4 மாதம் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல், யாருக்காகவும் சிந்திக்காமல், எதுக்காகவும் சிந்திக்காமல் நமக்காக மட்டுமே யோசிக்கிற அந்த தன்மை உருவாக்குறது. இதுக்கு பேர் சிம்பிளா டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். அதாவது நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினைக்கும் போது நம்ம கான்ஷியஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ வாழ்க்கை மாறணுன்ற ஆனால் உன்னோட சிந்தனைகள் எதுவும் உண்மையிலே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மளை கவனிக்காமல் இருக்கிறப்போ, நம்ம எண்ணங்களை நமக்காக செலுத்தாமல் இருக்கிறப்போ தான் வாழ்க்கை கீழே போகும். ஸோ நான் ஒவ்வொரு டைம் ஜீரோ போகும்போதுமே எனக்கு என்ன புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நான் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்த பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நான் ஒழுங்காக செய்கிற வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நான் எந்த உறவுகளை கவனிக்கணுமோ அதை கவனிக்கிறதில்ல. அப்போ என்னோட எண்ணமும் சிந்தனையும் இப்போ என் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகுதோ அப்போ தான் நான் ஜீரோக்கு போகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என் லைஃப்பை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் ஜீரோவில் இருக்கேன். என் லைஃப்பை இனிமேல் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரில. அந்தளவுக்கு நான் பின்னோக்கி போயிட்டேன். நீங்கள் யார் நினச்சாலும் சரி, உங்களால் உங்கள் லைஃப்பை within 3 to 4 monthsக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இது நாட் ஓன்லி ஆன் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கிடையாது, எல்லாத்துலேயுமே மணி, கெரியர் எதுவாக இருந்தாலும் இருக்கலாமே. ஒரு பேசிக் ரொட்டீனை வச்சுக்கிட்டு உங்களால் லைஃப்பை பெரிய அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும். இது என்னோட கோர்ஸில் இருந்து இது அனுபவபூர்வம் பார்த்தவங்களுக்கும் தெரியும். நான் 0 to 100 தான் சொல்கிறேன், ஜீரோலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் தான் சொல்கிறேன். பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், மைனஸ்லேருந்தும் போயிருக்காங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸில் இந்த ஈர்ப்பு விதிகள்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள நான் போயிருக்கேன். இல்லை ஒரு புது பிஸ்னஸ் எடுத்திருப்பேன், எனக்கு அது ஒரு இம்பல்சிவாக நான் முயற்சி பண்ணியிருப்பேன், எவ்வளோ டைம் ஜீரோவில் போயிருக்கேன், திரும்பவும் ரெக்கவர் ஆகியிருக்கேன். ஸோ இது அனுபவபூர்வமாக சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த உண்மைகள் அப்படி நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா திரும்ப கிடைக்காது, எனக்கு இந்த வயசாகிடுச்சு திரும்ப நடக்காது, நான் கவர்மெண்ட் ஜாப் போக முடியாமல் போயிட்டேன், நான் படிக்க முடியாமல் போயிட்டேன். அதாவது நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்ம காமிக்கிற இந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ், பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே போய் இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் எங்கே வேணால் இருங்க, எவ்வளோ மைனஸில் வேணா இருங்க, ஒரு 3 to 4 months உங்கள் லைஃப்பை கவனிச்சுக்கிறதால மட்டுமே உங்களால் லைஃப்பை பல மடங்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் வச்சு போகலாமா அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி லைஃப் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு நம்ம மென்டலி ரொம்ப ஸ்லோ ஆகிறோம் அப்படின்னா, டூ மச் ஆஃப் தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். அதிகப்படியான சிந்தனைகளும் அதிகப்படியான சத்தமும் நம்ம கான்ஷியஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்க முடியாமல் போயிடுது, நம்ம வாழ்க்கை மேலே ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுது. ஸோ இதுக்கு ஈஸியான வழி அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மாங்க் மோடுக்குள்ளே போகிறது. அதாவது நம்ம சிந்தனைகளை மட்டும் கவனிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்கிறது. மெயினாக டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா டீடாக்ஸ் பண்ணுங்கள்,
மீடியா பீப்புளாக வெளியே அனுப்புங்கன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட் கைடடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மாங்க் மோட் ஒரு விஷயம் பாஸ்ட்டில் பேசியிருப்போம். அதை பற்றி நிறைய நான் வீடியோஸும் பண்ணியிருக்கேன். இல்லை என்னோட வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு 5 days கோர்ஸ் இருக்கும். அது வந்து சம்வேர் பிலோ 800 நினைக்கிறேன். அதை நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி செல்ஃப் ரன் ப்ரோக்ராம் தான் அது. அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வித்தின் 1 month ஆர் 45 daysல ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வரும். அதாவது நமக்கு தேவை இன்னைக்கு உடனே சக்ஸஸ் கிடையாது, நம்ம ஜீரோவில் இருக்கோம். நமக்கு தேவை என்னென்னா முதல்ல எங்கே போகணுன்ற ஐடியா. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஜீரோவில் இருக்கும்போது நமக்கு சரியான இலக்குகள் இல்லை, நம்மளால் வந்து நம்ம லைஃப் அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறக்கு சிந்திக்க முடியலன்னா நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ அப்போது இந்த ரெக்கவரிங் ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த மாங்க் மோட். ஒரு 30 days ஆர் 45 days பண்ணும்போது ஒரு இன்டர்னல் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கிருந்து ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து 3 மாதம் வந்து பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்னால் அது நம்ம சேனல்லே இருக்குது. அதை பார்த்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து லைஃப்பை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இது ஒரு மேஜிக் மாதிரியோ இல்லை இதெல்லாம் பண்ணால் நடக்கும்னு சொல்கிறாங்க உண்மையாக தெரியல, இதெல்லாம் வேணாம். நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்க, இதில் என்ன பெருசாக இந்த ஃபாலோ பண்ணலாம் லாஸ் ஆக போகுதுன்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. இந்த வீடியோவை நீங்கள் முதல் பார்த்துட்ருக்கலாம், இல்லை இந்த ஈர்ப்பு விதிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை மாற்றிக்க முடியாமல் பல நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தேவை இன்டர்னல் கிளாரிட்டி. நான் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எனக்கு என்ன வாழ்க்கையில் அவசியன்றதை உங்கள் கான்ஷியஸுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நான் வேண்டான்னு சொல்கிற அந்த சவுண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது டீடாக்ஸ் சைடில் சொல்கிறேன், கம்ப்ளீட்லி ஒரு 3 to 4 monthsக்குள்ளே உங்களை நீங்கள் புது மாதிரியான ஒரு ஆளாக பார்க்க முடியும். இது அனுபவபூர்வமாக முயற்சி பண்ணி எத்தனையோ பேர் மாற்றிருக்காங்க. எனக்கும் மாறி இருக்குது, நான் கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் மாறி இருக்குது. ஸோ ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் மாதிரி மாங்க் மோடை பாருங்கள், அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போங்க. எப்பவுமே நம்ம ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும்போதோ இல்லை நம்ம வாழ்க்கை அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போதோ எடுத்தோன்னு மேனிஃபெஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பை ரெக்கவர் பண்ணுறது அட் எனி ஸ்டேஜ் சிம்பிளி பாசிபிள். எல்லாமே வெறும் எண்ணங்கள் மூலமாக தான் நடக்குது. நன்றி.